பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மணல் கொள்ள, ஊழல், லஞ்சம், லாவண்யம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சரி. இப்போ உங்க கூட கூட்டணி சரி என்ன கேட்குறேன், உங்க கூட கூட்டணி வைக்கணுமான்னு கேட்குறேன். இப்போ வாச்சாத்தின்னு ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த வாச்சாத்தியில் குற்றவாளியாக யார் இருந்தாங்க? அதிமுக இருந்தது. உங்களோட வந்து கூட்டணி வைக்கணுமா? கல்விக்கான நிதி இருக்கு, சுகாதாரத்துக்கான நிதி இருக்கு, நீட் தேர்வு இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், ஒரு 100 பிரச்சனைகள் இருக்கு. திமுக 100 பிரச்சனைகள் சால்வ் பண்றது இல்ல, அதிமுக 100 பிரச்சனைகளையும் சால்வ் பண்றது இல்ல. திமுக 30 பிரச்சனைகளை எங்களோட ஒத்து போகுது, அதிமுக ஒரு பிரச்சனையில கூட ஒத்து போறது இல்ல. அப்ப யாரு கூட கூட்டணி வைப்பது? 2016 இருந்து 21 வரை எல்லா மக்கள் விரோத, தமிழ்நாட்டுக்கு விரோதமான பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் வாக்களித்தது, ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்தது எந்த கட்சி? ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு நான் கொடுக்குறேன். போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசு வேலை தேவையா, இல்லை நீங்கள் வந்து மாடுபிடி வீரருக்கு அரசு வேலை? புரியல சார் எனக்கு. விசிகா 2 சீட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டுன்னு சொல்கிறவங்கலாம் ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்காங்க, மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுக்கு 1000 பேர் கூட்டு வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்க, அதிமுக திமுக பாஜக இல்லை, தனிப்பெரும் கூட்டணியாக வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். 2016 இதே மாதிரி தான் திமுக அதிமுக 2 கூட்டணியும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி உருவாக்குச்சு. நீங்கள் அதை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சியா? கூட இருக்காங்க சார். இப்போ திமுக வந்து பலமாக எதிர்த்து ஏன் வந்து காங்கிரஸால் கம்யூனிஸ்டால வந்து வெளியில் வர முடியல, பலமான விமர்சனங்களை திமுக மேலே வைக்க முடியல? ஏன் வெளியே வரணும்? சரி, தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரே விமர்சனம், 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்குமே வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொடர்ந்து வளைஞ்சு போய்கிட்டு இருக்குது. அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இல்ல, பலமா வந்து எதிர்த்து அடிக்க மாட்டேங்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மணல் கொள்ள, ஊழல், லஞ்சம், லாவண்யம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சரி. இப்போ உங்க கூட கூட்டணி சரி என்ன கேட்குறேன், உங்க கூட கூட்டணி வைக்கணுமான்னு கேட்குறேன். இப்போ வாச்சாத்தின்னு ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த வாச்சாத்தியில் குற்றவாளியாக யார் இருந்தாங்க? அதிமுக இருந்தது. அதாவது அத்தனை பெண்களை, ஒரு கிராமத்து பெண்களை 3 நாட்கள் வைத்து இரவோடு இரவாக அத்தனை காவல்துறையினர் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணது யார் ஆட்சியில்? அதற்கு எதிராக நீதி வாங்கி தந்தது யார்? கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம் கட்சி தான் அதுக்கு முழுக்க போராடி நீதி வாங்கி தந்திருக்கு. அதற்கு வாதாடின வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள், சிபிஐ கட்சி. இப்போ உங்களோட வந்து கூட்டணி வைக்கணுமா? திமுகவோட வெளியே வந்துட்டு இப்போ திமுகவோட கூட்டணி ஏன் வைக்கிறாங்க? திமுகவோட கூட்டணி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு ஓட்டை பிரித்தா பாஜக தான் வெல்லும். இப்போ எங்களோட ஒற்றை நோக்கு திமுகவோட கூட்டணிங்கிறது, திமுக ஒரு ஆகச்சிறந்த கட்சி, திமுக எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் பண்ணிடும் அப்படிங்கிறது கிடையாது. திமுகவோட வாக்கு ஸ்பிளிட் ஆகணும்னா பாஜகவையும் அதிமுகவும் வீழ்த்துவது தான். ஏன் இப்போ அதிமுகன்னு சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குன்றதுனால தான். அது ரெண்டுக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத, ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் தொகுதி பங்கு வீடு பண்ணுறாங்க. இப்போ யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 300 பிரச்சனை இருக்குது. அதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு இருக்குது, அதில் வந்து சாதி ஆணவ படுகொலை இருக்குது, மணல் கொள்ளை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதிலே வந்து என்ன இருக்குது? கல்விக்கான நிதி இருக்குது, சுகாதாரத்துக்கான நிதி இருக்குது, நீட் தேர்வு இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், ஒரு 100 பிரச்சனைகள் இருக்குது. திமுக 100 பிரச்சனைகள்லாம் சால்வ்லாம் பண்ணுறதில்ல, அதிமுக 100 பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறதில்ல. திமுக 30 பிரச்சனைகளை எங்களோட ஒத்து போகுது, அதிமுக ஒரு பிரச்சனையில் கூட ஒத்து போகிறதில்ல. அப்போ யாரு கூட கூட்டணி வைப்பது? இப்போ கூட்டணி அப்படிங்கிறது இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம், அது பேரே காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைந்தபட்ச ஒத்திசைவு இருந்தால் போதும். அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாஜக வீழ்த்துவது தான் முதன்மை நோக்கம். 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே அவங்க அரசியல் தீர்மானம் போட்டிருக்கும் போது அதற்கு தேவையான அரசியல், அதாவது தேர்தலில் மட்டும் தான் கூட்டணியை வழிய யூனியனில் கூட்டணியா? இப்போ சிஐடியு யூனியன் இருக்குது, ஏஐடியூசி யூனியன் இருக்குது, அவங்க திமுக எதிராக தானே போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்குது, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு உரிமைன்னு சிபிஐயில் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சாதி ஆணவ படுகொலைக்காகட்டும், தீண்டாமை கொடுமைகளாகட்டும் யாருக்கு எதிராக போராடுறாங்க? திமுக எதிராக தானே போராடுறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி இயங்குது அப்படின்ற அடிப்படை புரிதலே இல்லாமல் தான் எதிர்கட்சியில் இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது தேர்தலுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும், அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யும் வேலைகளில் ஒரு 5% தான். ஏன்னா அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தான் முக்கால்வாசி அவர்கள் வேலையை செய்கிறார்கள். அதில் தேர்தலுக்கு ஒரு பிரிவு இருக்குது, எப்படி விளையாட்டுக்கு ஒரு பிரிவு இருக்குது, மாணவர்களுக்கு ஒரு பிரிவு இருக்கோ அதே போல் தேர்தலுக்கும் ஒரு பிரிவு இருக்குது. அவ்வளோதான். அதில் அவங்களால மேக்ஸிமம் என்ன செஞ்சால் பாஜகவுக்கு வாக்கு இல்லாமல் பார்த்துக்க முடியுமோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்களோ இல்லையா? திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது திமுகவின் முழு கொள்கையும் ஏற்றுக்கிட்டாங்க, இல்லை இவங்க கொள்கையை முழுசாக திமுக ஏற்றுக்கிட்டாங்கன்னு கிடையாது.
இந்த 30லையும் நம்ம சேர்ந்து அடித்தா அந்த அந்த 30 பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் பாஜக உள்ள என்ட்ரி ஆகவே இல்லை சார் தமிழகத்தில். இப்போ தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறது வந்து பாஜகவை உள்ளே வர விடக்கூடாது அப்படின்றதுனா. ஆனால் திமுக கூட எல்லா கூட்டணியும் வச்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட அண்ணாமலையார் வந்து 18% வாக்குகளை இருந்திருக்காரு. 18% எப்படி வந்து அதிமுகவோட சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட அவங்க பாஜகவுக்கு 18% வந்திருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அதிமுகவும் பாஜக கூட கூட்டணி வைக்கல, கரெக்டா? ஆமாம். இப்போ 2021 பாஜக கூட கூட்டணி வச்சது யாரு? அதிமுக. கூட்டணி வச்சது இப்போ நீங்கள் தேர்தல் கணக்கு மட்டும் சொல்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், அரசியலுங்கிறது தேர்தலுக்கு இல்லாமல் வெளியே எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். 2016 21 வரை எல்லா மக்கள் விரோத தமிழ்நாட்டுக்கு விரோதமான பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் வாக்களித்தது, ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்தது எந்த கட்சி? 2017 நீட் வருது. நீட்டை அனுமதித்தது யார்? அதிமுக. அதற்கு முன்னாடி ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லுவாங்க, அது விலக்கோடு வந்தது. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் விலக்கு கொடுத்து வந்தது. அதிமுக ஆட்சியில் விலக்கெல்லாம் கிடையாது, நேராக அமல்படுத்துறது வந்துருச்சு. சிஏஏ சட்டம், வேளாண் சட்டம். இன்றைக்கி வந்து திருவாரூர்லேயும் தஞ்சாவூர்லேயும் போயிட்டு ஐயோ பயிர் நாசமாக போயிடுச்சுன்னு எடப்பாடி வந்து நாடகம் போடுறாரு. வேளாண் சட்டத்துக்கு வாக்களித்தது யார்? வேளாண் சட்டத்துக்கு வாக்களித்தது மட்டும் இல்லாமல் ஒக்கி புயல், கஜா புயல்லாம் வந்தபோது தரையிலே இறங்காமல் ஹெலிகாப்டரில் இருந்தவர் யார்? கரெக்டாக? அப்போ பாஜகவுக்காக எல்லா ஆதரவையும் செய்துவிட்டு சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடக்குது. எங்கள் ராயப்பேட்டையில் நடக்குது சிஏஏ ப்ரொட்டஸ்ட். அங்கே தடியடி நடத்தினது யார்? அப்போ முழுக்க முழுக்க பாஜக வளருவதற்காக 5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு எடப்பாடி. இப்போ கூட நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி கேள்வியிலே சொன்னது, பாஜகவுக்கு வேலை பார்க்குறது எல்லாமே இப்போ பாஜக மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆளுநருக்கு ஆதரவாக பேசுறது, மத சார்பாக பேசுறது. முந்தானத்தை வந்து பேசும்போது வந்து விஜயை பற்றி பேசும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க, குடிச்சிட்டு நடிகையோட ஆடுவான்னு கொச்சையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்க பாஜகவாக மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிவி சண்முகம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இலவசம் கொடுப்பான், அந்த இலவசம் கொடுப்பான், அடுத்து திமுக ஓட்டு போட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமாக கொடுப்பான்னு அவ்வளோ கொச்சையாக பெண்களை பற்றி பேசுகிறாரு. அப்போ இங்கே பாஜகவுக்கு வேலை பார்ப்பது, பாஜக வளர்வது அப்படிங்கிறது தேர்தல் கூட்டணியில் நீங்கள் வச்சதான மட்டும் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஜக கையாளும் மொழியிலிருந்து, பாஜக கையாளும் அரசியலேருந்து எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பரப்பி பாஜக இன்றைக்கி 18% அப்படின்னா அந்த 18%மே ஒரு போங்காட்டம். ஏன்னா நீங்கள் சரத்குமார் கட்சி, ஐஜேகே எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் உங்கள் சிம்பிளில் நிற்க வச்சு 18% ஆக்கிக்கிட்டீங்க. அதுவும் கூட நீங்கள் வளர்த்தி விட்டது தான் அப்படிங்கிறது. அதிமுக வளர்த்தி விட்டதாக தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது பாஜக வளர்கிறதுனா ஆமாம் வளர்கிறது. ஏன்னா அது தேர்தல் அரசியலில் மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்க விநாயகர் சதுர்த்தி நடத்துறதாக இருக்கட்டும், இல்லை திருப்பரங்குன்றத்தில் போய் பிரச்சனை பண்ணுறதாகட்டும், எல்லா இடத்துலையும் பாஜக அவ்வளோ காசை வாரி இறக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 20 டிஸ்ட்ரிக்டில் 4 மாடிக்கு பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த காசுக்கும் இப்போ ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு எங்கேருந்து காசு வருது? நீங்கள் வந்து சிக்னலில் பார்த்துருப்பீங்க, உண்டியல் வச்சுருப்பாங்க கையில், அவங்க வந்து காசு வாங்குவாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து காசு வாங்கி தான் கட்சி நடத்துகிறாங்க. அந்த கட்சி நடத்துறதுக்கும் 11,000 கோடி 15,000 கோடி தேர்தல் பத்திரத்தில் வாங்கிட்டு பல லட்சம் கோடிகள் அம்பானி, அதானி, டாட்டா எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு நடத்துகிற கட்சிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்கள மூலம் ஏன் நீங்கள் ஏறி அடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவ்வளோ காசு எங்கே? இது தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வர காசு இல்லை. நீங்கள் பீகாரில் ஜெயிக்கிற காசு, மகாராஷ்டிரா ஜெயிக்கிற காசு எல்லாத்துலேயும் கொண்டாந்து தமிழ்நாட்டில் இறக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு உடைக்கப்பட முடியாத ஒரு ஸ்டேட்டாக இருக்குன்னு அவங்க பாருங்கள் 9 முறை வந்திருக்காரு. யார்? பிரதமர் 2024 தேர்தலுக்கு 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. வந்து எவ்வளோ வந்து 0 தான் வந்தது. அப்போ ஏன் 9 முறை வரணும் 0 வரதுக்குன்னா, இங்கே உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க அப்படின்னும்போது அதில் கொஞ்சம் எலெக்ஷனில் வந்து ஓட்டு சதவீதம் ஜாஸ்தியாக தான் செய்யும். ஆனால் இப்போ அதுக்குமே வேட்டு வைக்கிற மாதிரி தாவேக்கா வந்துருச்சு, நாத்தாக்கா இருக்குது, எல்லாமே வந்து அந்த இது என்ன அப்படிங்கிறது இப்போ வர தேர்தல் நம்ம பார்ப்போம். ஓகே, கூட்டணி வந்து அதிமுகவுக்கு பலமாகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா தனியரசு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இப்போ பாமகல இருந்து அன்புமணி அவர்களும் இருக்காங்க. ஸோ இன்னும் பல கட்சிகள் வந்து சேரப்போகுது, ஒரு புதிய கட்சியெல்லாம் வரப்போகுது அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இன்னும் கூட்டணி பலமாகும் போது அது தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்கான வழிவகுக்குமா? இல்லை, ஆக்சுவலி தேர்தல் வெற்றி வாய்ப்பெல்லாம் கிடையாது, அது கிடையாதுன்னு பாஜகவுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, மக்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி, அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னா ஆட்சியை பற்றி விமர்சனம்லாம் இருக்கும். ஆனால் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தேர்தலை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்க, இல்லை உங்களுக்கு மூத்த தோழர்கள்லாம் இல்லை பத்திரிகையாளர்களாக இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். 2011 திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பில் 10% கூட இப்போ இல்லை. அதுக்கு வந்து திமுக நல்லாட்சி பண்ணியிருக்குன்ற அர்த்தம் கிடையாது. எதிர்கட்சி எந்த எதிர் வேலையும் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா
2017 திமுக கூட விட்டுருங்க, 2016 11 to 16 இது ஏடிஎம்கே ஆட்சி பண்ணி 16 கொஞ்சம் எதிர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்பில் 10% கூட கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ 2011 எடுத்துக்கோங்களேன் எலெக்ஷன், ஈழ இன அழிப்பு, தமிழ் மக்களின் இன அழிப்பு, அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம், அதுக்கு துணை போன திமுக தமிழின துரோகின்ற ஒரு பிரச்சாரம் இருந்தது. கரண்ட்டு கட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஊர்லலாம் கரண்ட்டு கட்டு இருக்கும். சென்னையிலே 4 மணி நேரம் பவர் கட்டு. அது திமுகக்கு எதிராக பயங்கரமாக வேலை பார்த்து 2G குற்றச்சாட்டு, அழகிரி அவர்கள் தினகரன் ஆஃபீஸில் நடத்தின வெறியாட்டம், அப்புறம் எல்லா மாவட்டங்கள்லேயும் திமுக அமைச்சர்கள் நில அபகரிப்பு பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இவ்வளவு குற்றச்சாட்டையும் தாங்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கி திமுக. வீட்டுக்கு அனுப்புனா தான் எனக்கு தூக்கமே வரும்னு அதிமுக ஆதரவாளர்கள் கிடையாது, தேர்தல் சாராத அத்தனை புரட்சிகர இயக்கமும் திமுக எதிராக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது சாம்சங் போராட்டமோ, தூய்மை பணியாளர்கள் போராட்டமோ, ஆணவ படுகொலைக்கான போராட்டமோ, வேங்கை வேலுக்கான போராட்டமோ, பெண்களுக்கான போராட்டமோ, எதுலேயுமே எதிர்கட்சிகள் கிடையாது. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி ஏதாவது ஒன்று தப்பு பண்ணார்னா அது ஜெயலலிதா அம்மாவுக்கு உடந்ததாகவே இல்லைனா கூட அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான கையில் எடுப்பாங்க. ஜெயலலிதா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2003 ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை 1,70,000 பேரை 20,000 தூக்குனாங்க. அப்போ அந்த 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 நடவடிக்கையை கையில் எடுத்ததன் காரணமாகத்தான் 2006 ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க. அப்போ அது போல் அரசு செய்யும் தவறுகளை நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய போராட்டமாக நடத்தினா மட்டும்தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். காங்கிரஸ் கேஸ் சிலிண்டர் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. 2012-13 என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பிஜேபி லாரி அங்கங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணல, மாட்டு வண்டியில் வேணுன்ட்டே சிலிண்டர்லாம் ஏற்றிட்டு போய் போராட்டம் பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் ஜீப்பில் ட்ரக்கில் பெட்ரோல் அடிக்க எங்களுக்கு காசு இல்லை, ஏன்னா பெட்ரோல் விலைவாசி ஏறிடுச்சுன்னு மாட்டு வண்டியை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி தான் மக்களுக்கு கவனம் ஈர்த்து நீங்கள் அரசை வீழ்த்த முடியும் இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு, எங்கள் சம்மந்தி வீட்டில் விருந்து சாப்பிட்டேன், வெளியே ப்ரெஸ்ஸுக்கு மீட்டு கொடுக்குறேன், இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் அப்படின்றதா அதிமுக ஆட்சிக்கு வராதுங்கிறது அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். இப்போ என்ன கூட்டணிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அமமுகவையும் பாமகவையும் இந்த கூட்டணியில் ஒன்றா சேர்த்து இப்போ ஃப்ராக்மெண்டட் வித்தின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மெண்டட்னா ஃபஸ்ட்டு எதிர்கட்சிகளே சிதறண்டு கிடச்சிருக்கு. தாவேக்கா ஒரு பக்கம் இருக்குது, நாத்தாக்கா ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று இருக்குது. இது வெளியே சிதறடி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது அதிமுகக்குள்ளே இருக்கிற பிளவுகள் இருக்குது, பாமகக்குள்ளே இருக்கிற பிளவுகள் இருக்குது. இங்கே நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர கட்சி இப்போ ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஐஜேக்கெல்லாம் எங்கே வர போகிறாங்கன்னு இருக்கு. அப்போ இதை வலுப்படுத்துவது தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும் இல்லையா? நம்ம அப்படியே ஒரு வெற்றி வாய்ப்புடைய ஒரு கூட்டணியாக ஆக்கிடணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனோம்னா பாஜகவுக்கு இந்த தேர்தலில் எதிரி டிஎம்கே கிடையாது, அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு இந்த தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக மாறணும். பீகாரில் அதான் பண்ணாங்க. பீகாரில் நிதிஷ்குமார் கூட கூட்டணியை வச்சு அவரை கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளி இன்றைக்கி பாஜக தான் அங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற நிலைக்கு மாறி இருக்காங்களா? அவங்களுக்கு இப்போதைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சு அவங்கள விழுங்கணுங்கிறது தான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ டிஎம்கே நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறீங்களா? ஏன்னா நீங்களே பல போராட்டங்களை சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு எதிரான போராட்டம் இருக்கட்டும், ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், மது கொள்ளைன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மேலே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி திமுக திரும்ப மக்கள் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, நான் 2011 கம்பேரிசன். இன்னொரு ஒரு விஷயம் அதிலே நான் சொல்லிடுறேன். இப்போ ஆசிரியர் போராட்டத்தில் கண்ணன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் மரணம் அடைந்தார். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே கொஞ்ச நாள் கழிச்சு மதுரையில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல நான் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு நான் கொடுக்குறேன். போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசு வேலை தேவையா, இல்லை நீங்க மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை? புரியல சார் எனக்கு. இல்லை இதுக்கு கண்டிச்செல்லாம் நாங்கள் பேசியிருக்கோமே. அதாவது மாடுபிடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜல்லிக்கட்டை இப்படி ஊக்கப்படுத்துறதே எங்களுக்கு உகந்ததாக இல்லை, உடன்பாடாக இல்லை. ஏன்னா அது இன்னுமே கிராமத்தில் இருக்கும் நிறைய பிற்போக்குத்தனங்களை உடைய இல்லை சாதிய கட்டுமானத்துக்கு உட்பட்டு தான் அது நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஃபஸ்ட்டு ஆசிரியர் அவங்களுக்கு அரசு பண்ணி தர போகிறாங்கன்னா எந்த மாதிரி அரசு பண்ணி தர போகிறாங்கன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். அது ஒப்பந்த பணியாக கூட இருக்கும். இப்போ போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆசிரியர் போராட்டம் நடத்துகிறாங்க, இது மேலே விமர்சனம் வைக்கிறாங்களே. நாங்கள் ஆசிரியர்களோடு சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். மதுவுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு 23ஆம் தேதி மந்தவெளி வந்தீங்கன்னா நாங்கள் போராடிட்டு இருப்போம். நான் போராடிட்டு இருப்போங்க, திமுக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த விமர்சனம் வைக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு 1000 பேர் 2000 பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்காங்க, மக்கள் இயக்கங்களோட வலிமையை வலிமைப்படுத்துங்க, நம்ம திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம்.
நான் என்ன சொல்கிறேன், விசிகா 2 சீட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டுன்னு சொல்கிறவங்கலாம், ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்கவன், மீடியாவில் சொல்லிட்டு இருக்கவங்களாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆளுக்கு 1000 பேரை கூட்டு வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்க, அதிமுக திமுக பாஜகலாம் இல்லை, தனிப்பெரும் கூட்டணியாக வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். கரெக்டா? அதனால் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீ எனக்கு ஒரு வழி சொல்லுப்பா, எங்களுக்கு வழி தெரியல, திமுக கூட்டணியில் இருக்கோம், நீ எனக்கு ஒரு வழி சொல்லு. 2016 இதே மாதிரி தான் திமுக அதிமுக 2 கூட்டணியும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி உருவாக்குச்சு. நீ அதை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சியா? ஒரு சீட்டு கூட வாங்கலை. கரெக்டா? அப்போ எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறது, அதாவது இந்த கூட்டணியில் போட்டி போடுறது அப்படின்னும் போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறேன், நீங்களே ஒரு வழியும் சொல்லிடுங்க. ஒன்று தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லணும், இல்லை மக்கள் போராட்டத்துக்கு விமர்சனம் வைக்கிறோம் எல்லாத்துக்கும். ஆசிரியர் போராட்டத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆசிரியர் போராட்டத்தை பற்றி விமர்சிக்கிறோம். எத்தனை பேர் ஆசிரியர் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க? ஆசிரியர் போராட்டத்துக்கு நாங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அங்கே என்ன கோரிக்கைன்னு தெரியும். இந்த சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் கூகுள் பண்ணாமல் போஸ்டரை பார்க்காம ஆசிரியரோட கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள். தெரியாது, எதுக்கு போராடுறாங்கன்னே தெரியாது. இவங்களுக்கு திமுகவை திட்ட ஆசிரியர்கள் ஒரு பாயிண்ட்டு, பபுல்கம் மாதிரி. திமுக திட்டத்தை முடிஞ்சு போச்சுன்னா பபுல்கம் துப்புற மாதிரி ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் துப்பிடுவாங்க. ஏன்னா இது திமுக பிரச்சனையாக இல்லாத போது, எலெக்ஷன் வராத போது இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு உண்மையிலே இவங்களுக்குலாம் அக்கறை இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் 2021 செவிலியர்களோட போராடிக்கிட்டு இருக்கோம். 2021 உனக்கு செவிலியர்கள் நர்ஸ் எப்போ கண்ணுக்கு தெரியுறாங்க? எலெக்ஷன் 4 மாதம் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்போ யாருக்கு அக்கறை இருக்குது? அப்போ இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது சும்மா ஜாலியாக வைக்கலாம், அதுக்கு எந்த வேல்யூ இருக்குது? இந்த விமர்சனங்கள் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்துலேருந்து அது ஒரு ஆக்ஷனாக மாறணும், அது ஒரு போராட்டமாக மாறணும். போராட்டம் ஒரு தீர்மானத்தை வைக்கணும், டிமாண்டை வைக்கணும், அந்த டிமாண்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த டிமாண்டு தீர்வுக்கு போகணும். இது இவ்வளோ பெரிய ப்ராசஸில் ஒரு பகுதியாக இருக்குது. நீங்கள் சொல்லுவாங்கள்ல, குளிக்கிற இடத்துல துண்டை விட்டு போன மாதிரி ஆளுக்கு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போகிறது. இன்றைக்கி இந்த விமர்சனம், நாளைக்கு அந்த விமர்சனம். 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன விமர்சனம் இவங்க வச்சாங்கன்னே இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதிமுக பாஜக கூட்டணியை விட்டுடுங்க. இப்போ புதுசாக விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக கட்சி இருக்குது இல்லையா? சரி, உங்களோட ஆப்ஷன் இப்போ காங்கிரஸ்லயுமே பெரும் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ ஒரு சிலர் இல்ல, பெரும் பேச்சுவார்த்தைலாம் இல்ல, 2 பேர் வெளியே பேசினாங்க, அதை ராகுல் காந்தி முடிச்சு விட்டாரு. ஓகே, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ அதுல மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அதிருப்தி தெரிவிச்சதாகவும், இப்போ அவங்க 2 பேரும் தாவேக்காக்கு போற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கு? அதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா தாவேக்கான்றது அவங்களுக்கு திருப்பியும் இப்போ நான் இந்த ஆசிரியர் போராட்டங்களை, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எப்படி திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு சாக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நிஜமான அக்கறையெல்லாம் கிடையாது. இந்த சந்தனம் சொல்லுவார் இல்லையா, டே அவனுக்கு உன் மேலாம் அக்கறை இல்லைடா, அவன் மேலே காண்டு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தாவேக்கா மேலே ஒரு ஈர்ப்பெல்லாம் கிடையாது. திமுகட்ட பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஒரு துருப்பு சீட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சி, நான் பொதுவாக கட்சியை சொல்ல, காங்கிரஸ் கட்சியிலுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ அது யாராக வேணா இருக்கட்டும், கடைசி 4 வருஷத்தில் எங்களுக்கு கீழே இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டிட்டோம், நாங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டோன்னு பண்ணியிருந்தா அதை வச்சு திமுகவை மிரட்டலாம். பாரு, நான் பெரிய சக்தியை உண்டாக்கியிருக்கேன், நீ மட்டும் அவனை எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு தரல, ஆட்சியில் பங்கு தரல அப்படின்னா உனக்கு எதிராக எல்லா பிரச்சனைக்கும் நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருந்தால் அதை வச்சு அழுத்தம் தர முடியும். அப்போல்லாம் எதுவும் தரல, நாங்கள் தின்னுட்டு சும்மா இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? விஜயை கட்டி தான் பூச்சாண்டி காட்ட முடியும். பூச்சாண்டி காட்ட வேண்டிய விஜய் சும்மா தான் இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ்க்கு ஆதரவாகலாம் எதுவும் பேசலை. இவங்க சும்மா அதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துனாங்க. அதுவும் ராகுல் காந்தி இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதை பற்றிலாம் வெளியே பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது அண்டர் கிரவுண்டில் என்ன நடந்திருக்கும்? இவங்க இவ்வளோ டீல் பேசியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. தேர்தல்னு வந்துட்டால் இந்த மாதிரி 4 வதந்திகள் சுத்த தான் செய்யும், 4 பேர் இந்த மாதிரி தரகு வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்றதா இது ஒரு நிதர்சனம். பொதுமக்களுக்காக இப்போ காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குது, பொதுமக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏன் அந்த நாங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றது ஏன் அப்படின்னா, அது சண்முகம் அவர்களும் விளக்கியிருக்கிறாங்க. சிபிஐயும் கேரளாவில் சிபிஐ பங்கு இருக்குது ஆட்சியில், லெஃப்ட் ஃப்ரண்ட்டாக தான் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, கொள்கை அப்படிங்கிறது நாங்கள் முதலாளித்துவத்தை ஆதரிக்கிற கட்சி கிடையாது. நவதாராளமய கொள்கை, நவதாராளமய நியோ லிபரலிசம், இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணுற கொள்கையை ஏற்றுக்கிட்ட கட்சி கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி அப்படிங்கிறது இவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா, அதில் அவங்க தனியார் மயத்தை எதிர்க்கல, அவங்க தனியார் மயத்தை ஃபேஸ் பை ஃபேஸாக ஆதரிக்கிறாங்க. அப்படின்னும்போது இதில் நாங்கள் போய் ஆட்சியில் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது முரண். அப்போ அதான் சொல்கிறேன், தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸ் எதுக்கு பார்க்குது? காங்கிரஸ் அது ஒரு தேர்தலில் ஆட்சிக்கு வரும்னு பார்க்குது. நாங்கள் தேர்தலில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த 2 சீட்டுமே பாஜக ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்கு மட்டும்தான் ஒழிய, இதில் ஆட்சியில் பங்கு கேட்கணும்னா அவங்களோட கொள்கை உடன்பாடு இருக்கணும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி திமுகவோட கூட்டணியில் இருப்பது கொள்கை உடன்பாடு கிடையாது.
ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு குறைந்தபட்ச ஆதரவு, அதுக்கு பிறகு பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முதன்மை நோக்கம் தானே ஆட்சியில் பங்கு கேட்பது அப்படிங்கிறது. இப்போ ஒருவேளை சிபிஎம் எங்கள் ஆட்சியில் இருக்குது, சிபிஐ ஆட்சியில் இருக்குன்னா இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பங்கு கேட்பாங்க. ஏன்னா இது ஒற்றை கொள்கையை உடையது, அதில் பங்கு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. முரணான கொள்கையில் போயிட்டு இப்போ ஹெல்த் மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்வி அமைச்சர், சுகாதாரத்துறை, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர், இவங்க எல்லாரும் ஒரு முதலாளித்துவ கோட்பாட்டில் இயங்கிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் முதலாளித்துவ எதிர்ப்பு கோட்பாட்டில் இயங்குவார்னா அது எப்படி அரசாங்கம் இயங்கும்? அப்போ ஒரே கொள்கையில் தான் எல்லா மினிஸ்டரும் இயங்க முடியும். அப்போ அப்படி இல்லாத போது ஏன் வந்து நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க, இங்கே ஆட்சியில் பங்குக்கு சொல்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 2004 முதல் 2009 வரை காங்கிரஸில் கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்பயும் ஆராசா இருந்தார், தயாநிதி மாறன் இருந்தாங்க, பல பேர் வந்து இருந்தாங்களே மினிஸ்டர். அப்படி இருந்தபோதும் அமெரிக்கா கூட நியூக்ளியர் ஒப்பந்தம், அணுசக்திக்கான ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கட்சி போட்டுச்சு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே வந்தது. அப்போ முரணான கொள்கை இருக்கும்போது அங்கே வந்து ஆட்சியில் பங்கு வகிக்க முடியாது அப்படிங்கிறத நிதர்சனம். இது வந்து திமுக மேலே வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கே தான்ப்பா ஒத்து போகுது, ஆட்சி பண்ணுற முறையில் ஒத்து போல, அதனால் நாங்கள் வெளியே இருந்துக்கிறோன்னு. இது வந்து ஏதோ காங்கிரஸ் கட்சி கேட்டு திமுக தரலங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கேட்கவே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி தந்தாலும் வேணான்றதான் அவங்க நிலைப்பாடாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம்.